அந்த லோக்கல் பஸ்ஸில் இருந்த எல்லா சீட்லேயுமே மக்கள் ஃபுல்லாகவே உட்காந்துருக்காங்க. ஒரு சில பேர் நின்றுக்கிட்டும் பயணம் செஞ்சிட்ருக்காங்க. மக்களில் ஒரு 60 வயது பெரியவர், இளைஞர்கள் பல பேர், பல நடுத்தர வயதில் உள்ளவர்கள், பல பெண்கள் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. பஸ் ஒரு ஸ்டாப்பிங்கில் நிற்கும் போது ஒரு 80 வயது முதியவர் கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டே நடந்து வந்திருக்காரு. வந்தவுடனே அவர் டிக்கெட் எடுத்திருக்காரு. அது அந்த பஸ்ஸு கடைசியாக எங்கே போய் நிற்குமோ அந்த பஸ் ஸ்டாப்பு. பஸ்ஸு வேகமாக ஆடி ஆடி போகும்போது பெரியவர் நிற்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. அப்போ பக்கத்தில் இருந்த நபர்கள்லாம் ஒரு சில பேர் அவரை பார்க்காதபடி தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் மொபைல் ஃபோன்லேயே மூழ்கி இருந்திருக்காங்க. இன்னும் சில பேர் நம்மளை பார்த்து எழுப்பி விட்டுருவாங்களோ அப்படின்னு ஜன்னல் ஓரமாக வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த அந்த 60 வயது பெரியவர், ஐயா இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு அவர் சொன்னது தான் தாமதம். பல பேர் வந்து ஐயா இங்கே வந்து உட்காருங்க, இங்கே வந்து உட்காருங்க, இங்கே வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் பல இளைஞர்கள், பல நடுத்தர வயதில் உள்ளவர்கள், பல பெண்கள் அடங்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கும் பஸ்ஸு அடுத்த ஸ்டாப் வர்றதுக்கும் சரியாக இருந்திருக்கு. அப்போ உட்காந்துருந்த ஒரு நபர் இறங்கி அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கியிருக்காரு. பெரியவர் அந்த சீட்டில் உட்காந்துருக்காரு. இவங்க சொன்ன எல்லாருக்குமே பெரியவரும் உட்காந்துருக்காரு, நம்மளும் உட்காந்துட்டோம் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே மன நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. மற்ற நபர்கள் கூட நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. அப்பாடா நம்ம சீட் நம்மக்கிட்டே இருக்குடா அப்படிங்கிற மாதிரி. இதில் எந்த நிம்மதி நல்லா இருக்குது? அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கும் போதோ, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போதோ ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கை ரொம்பவே இனிமையாக இருக்கும்.